தெப்பக்காடுலேருந்து நாம் தங்க போகிற ட்ரெக்கிங் ஷெட்டு போகிற வரைக்கும் யானைகள் அவ்வளவு இருந்தது. நாம் மசனக்குடி வந்ததுலேருந்து ஒரு வாரமாக எந்த யானையுமே பார்க்க முடியாமல் இருந்தது. அது எல்லாத்துக்கும் வட்டியும் முதலும் சேர்த்த மாதிரி இந்த ட்ரிப்பில் நாம் போய் சேர்ற வரைக்குமே ஏகப்பட்ட யானைகளை ரோட்டு ஓரத்துலேயே நம்ம பார்த்துக்கிட்டே போனோம். அதுவும் பர்டிகுலராக ஒரு இடத்துல நம்ம தொரப்பள்ளியே நெருங்க போகிற சமயத்தில் நிறைய யானைகள் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு யானை நின்றுச்சு. நம்ம காரை பார்த்தோன்னே அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அங்கேருந்து அந்த யானையை உள்ளுக்குள்ளார ஓட்டி விட்டாங்க. அது கொஞ்சம் ஆபத்தான யானையா என்னன்னு தெரியல, ஏன்னா அதை கண்காணிச்சிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் தான் போனோம். அதுக்கப்புறம் இன்னொரு யானை உள்ளுக்குள்ளார பேக் சைடு மட்டும் காமிச்சிட்டு நின்றுட்டு இருந்தது. ஃபுல்லாக அதை பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப ஆர்வமாக அது எதையோ சாப்பிட்டுட்டு இருந்தது. பொதுவாக யானைகளை இந்த தொரப்பள்ளி டு தெப்பக்காடு ரூட்டில் நிறைய யானைகளை நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம வரும்பொழுதும் நம்மளால் நிறைய யானைகளை பார்க்க முடிஞ்சுது. ஃபைனலாக தான் நம்ம தொரப்பள்ளியை நெருங்க போகிற சமயத்தில் ஒரு யானை கூட்டம், ஒரு 4-5 யானைகள் ஒரே இடத்துல ஒரு குடும்பமாக நின்றுட்டு இருந்தது. அதை கொஞ்ச நேரம் நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன குட்டியோட அந்த யானை கூட்டம் நின்றுட்டு இருந்தது. நாம் அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி கூடலூர் வழியாக நாடுகாணி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஜீன் பூல் எக்கோ பார்க் இருக்குது. இந்த ஜீன் பூல் எக்கோ பார்க்கில் தான் நாம் தங்க போகிற ட்ரெக்கிங் ஷெட் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் டிரைவ் பண்ணி நாம் போனோம் அப்படின்னா நாம் தங்க போகிற ட்ரெக்கிங் ஷெட் வரும். அந்த ட்ரெக்கிங் ஷெட் தான் தனியாக ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது. ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் நம்ம தங்க போகிறோங்கிறதே ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த காட்டில் பொதுவாக அடிக்கடி யானைகள் கூட்டமாக இங்கே அட்டாக் பண்ணுமா. இப்போ அதனால் கார் எதையும் இங்கே நிறுத்தக்கூடாது, அதனால் ரிசப்ஷன்லேயே போய் நிறுத்திட்டு வந்துருங்கன்ட்டாங்க. அதனால் நாம் காரை நிறுத்திட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். தங்கும்போது உண்மையிலே செம த்ரில்லாக இருந்தது. எந்த சைட்லேருந்து யானை வரும், புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகள்லாம் கூட வருமா. இந்த காணொலியை முழு காணொலி தொகுப்பும் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அட்வென்ச்சரான கண்டென்ட் வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க.